श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिंवत रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो अधिक्रूर महाकाय कल्पांत दगनोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां दादमर्गसी। உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். பலவிதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சியில் எந்தெந்த சூழ்நிலைகளையும் எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமாகவும் உங்களது வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு ஒத்துப்போகக்கூடிய தகவல்களையும் கூறியிருக்கிறீர்கள் என்று பல பக்த கோடிகள் தகவல் தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களது அன்பு கலந்த தகவல்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு தேவை. ஆகையினால் ஆதரவளித்து நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சி உங்களது குடும்பத்தாருக்கும் உங்களது உற்றார் உறவினர்களுக்கும் எந்த விதத்தில் பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. இந்த ஆவணி மாதத்தில் பலவிதமான சிறப்புகள் காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த நவகிரகங்களுடைய இயக்கங்கள்ல இந்த ஆவணி மாதத்துல சந்திர பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள்ல காணப்பட்டாலும் குரு பகவான், சூரிய பகவான், கேது பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான் இந்த 5 கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் அந்தந்த ராசியிலேயே சஞ்சரிக்கின்றன. இந்த இயக்கங்களை நாம் சிந்தித்து எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, எந்தெந்த ஏற்றங்கள் ஏற்பட போகின்றது, இந்த மாதத்தை எவ்வாறு நாம் திட்டமிட வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி என்பது இந்த மாதத்தை நீங்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும், ஆன்மீக ரீதியான திட்டங்கள், குடும்ப ரீதியான திட்டங்கள், பொருளாதார ரீதியான திட்டங்கள், பயண ரீதியான திட்டங்கள் போன்ற பலவிதமான திட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். கால புருஷ தத்துவ ரீதியாக மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு 5வது ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் சூரிய பகவான் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு பாக்ய சயனஸ்தானாதிபதி 9, 12 அதிபதி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு பொருளாதாரத்திலே எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது.
குடும்பங்களில் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செயல்களை செய்து அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த சிரமங்கள், கவலைகள், கட்டங்கள் நீங்க போறது. குறிப்பாக குழந்தைகள் ரீதியாக இருந்த கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போறது. சில பக்த கோடிகளுக்கு குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்த பக்த கோடிகளுக்கு கூட குலதெய்வத்தை பிரஸ்னம் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், நல்ல குருமார்கள் மூலம் குலதெய்வத்தை ஆசிரியக்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய அபரிமிதமான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குழந்தைகள் ரீதியாக, குழந்தைகள் ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் மேஷ ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொடுக்க போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆவணி மாதத்தில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. செலவுகளை திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. எந்த விதமான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள முடியும். ஒரு பெரிய சூக்ஷ்மத்தை மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த சமயத்தில் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக ரீதியான, தெய்வீக ரீதியான தான தர்மங்கள், ஆலயங்களுக்கு உதவுவது, பிறருக்கு உதவுவது போன்ற செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் அபரிமிதமான ஏற்றங்களையும் பெற முடியும். சில சமயங்களில் இந்த மாதத்தில் செலவுகள் ஏற்படும் என்ற சிந்தனைகளை நீங்கள் புண்ணிய செலவுகளாக செய்யும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆவணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது ராசிக்கு சயனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். துர்க்கை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். மேஷ ராசியை சார்ந்த பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆவணி மாதத்துல ஒரு அருமையான தகவல்களை நீங்க சிந்திக்கலாம். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். குரு பகவானுக்கு புத்திர காரகன் என்ற திருப்பெயர் உண்டு. ஆகையினால் இந்த ஆவணி மாதத்தில் பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள் பிரார்த்திப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கூடுதல் சிறப்பாக 26/8/2024 கோகுலாஷ்டமி வர்றது. அந்த கோகுலாஷ்டமி சமயத்துல அனுகிரகபத ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினாலே நமது பைரவர் சன்னதியில நவநீத பிரசாதமும் சில சூக்ஷ்ம திரவியங்களும் கொடுக்கிறோம். இந்த தகவல்களை பக்த கோடிகள் நேரடியாக பெற்றுக்கொண்டு உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஒரு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சுட்டே இருக்கு. ஆனாலும் அவ்வப்பொழுது மனம் சோர்ந்து போறது. உங்களது ராசிக்கு அட்டவ லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது மனதுக்குள்ள பலவிதமான அழுத்தங்கள் காணப்படுறது, பலவிதமான தாக்கங்கள் காணப்படுறது, பலவிதமான ஏக்கங்கள் காணப்படுறது. இந்த தாக்கங்கள், ஏக்கங்கள் இவைகளை நீங்கள் ஊக்கமாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? சில சமயங்களில் சம்பந்தமில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள், சம்பந்தமில்லாத வாக்குறுதிகளை தருகிறீர்கள். யாரிடத்தில் எந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும், யாரிடத்தில் எதை எப்படி பேச வேண்டும்,
யாரிடத்தில் எவ்வாறு பேசக்கூடாது என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதி சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் சிந்திக்க முடியும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது ராசி நாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சுகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். கடுமையான வேலை பலுக்கள், எந்த நேரத்தில் எந்த வேலையை எவ்வாறு செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலைகள். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாளை செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் முதல் நாளே ஒரு குறிப்பெடுத்து கொண்டு பட்டியலிட்டு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுங்கள். குறிப்பாக மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் இன்றைய காலகட்டங்களில் நேர காலங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். சரியான நேரத்தில் பயன்படுத்தாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. ஆகையினால் நேரத்தை திட்டமிடுவது, டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசியிலேயே இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பார்வை பதிகின்றது. இந்த காலகட்டங்களில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். உங்களது ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9வது ஸ்தானங்களில் பதிகின்றது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு கல்வி, குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு பிள்ளை பேறு, பேரன் பேத்திகள் போன்ற குழந்தைகள் ரீதியான வம்ச விருத்தி ரீதியான சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்க முடியும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அவர்களது குழந்தைகள் தாமதமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் விரதம் இருப்பது, இறை வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது குழந்தைகள் பிறப்பதற்கு இந்த மாதத்தில் 26/8/2024 வரக்கூடிய கோகுலாஷ்டமி அன்று நமது பைரவர் சன்னதிக்கு வந்து நவநீத அருள் பிரசாதத்தை பெறும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்களை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான வரவுகள் ஏற்படுறது. சில சமயங்களில் வரவுகள் வரும்பொழுது அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு பாதுகாப்பது, எவ்வாறு சேமிப்பது என்று திட்டமிடாமல் கைக்கு வந்த காசை உடனடியாக செலவு செய்யும் பொழுது தேவைக்கு செலவுகளுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகையினால் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வரக்கூடிய செல்வங்களை நீங்கள் எதிர்கால திட்டங்களுக்காக எவ்வாறு சேமிக்க வேண்டும், எவ்வாறு திட்டமிட வேண்டும், அவசியமான செலவுகளை மட்டும் எவ்வாறு சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் செலவுகளை திட்டமிடுவதற்கு பலவிதமான பொருளாதார நிபுணர்கள் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். அதில் கூறக்கூடிய கருத்துக்கள் அன்றைய காலகட்டங்களில் நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் இவைகளில் காணப்படுகின்றது. நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரங்களில் காணக்கூடிய விஷயங்கள்ல பொருளாதார ரீதியாக கூறக்கூடிய கருத்துக்கள்ல அவசியமான செலவுகளை நீங்கள் செய்யுங்கள். ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிருங்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற கோட்பாடுகளை சாஸ்திர சம்பிரதாயங்களில் நாம் கூற கேட்டிருக்கின்றோம். அதே கருத்துக்களை பெரியோர்கள் கூற கேட்டிருக்கின்றோம். சாஸ்திர சம்பிரதாயங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை நமது பெரியோர்கள் வாழையடி வாழையாக
குடும்பத்திற்கு அன்பாகவும் பண்பாகவும் உபதேசித்து வந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை இன்றைய பொருளாதார நிபுணர்கள் கூறுவதையும் நாம் சிந்திக்க முடிகின்றது. அந்த விதத்தில் உங்களது செல்வங்களை எந்தெந்த விதத்தில் நீங்கள் சேமிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் ஒருபுறம் இருக்கும் பொழுது, எந்தெந்த விதத்தில் செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்ற பொருளாதார நிபுணர்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த விதத்தில் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்று கூறும் பொழுது, இன்றைய காலகட்டங்களில் அடுக்கு மாடி வீடுகள் என்று சொல்லக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ், இவைகளில் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக, உங்களது தேவைக்கு தகுந்தாற்போல் வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்குங்கள் என்று கூறுகிறார்கள். தேவைக்கு இல்லாமல் லோனை போட்டு வாங்கி காரை வாசல்ல நிறுத்தி அவைகளுக்கு நீங்கள் செலவு செய்வது தேவையா என்பதையும் கூறுகிறார்கள். மூன்றாவதாக, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான ஆஃபர்ஸ், நம்மை ஆவலை தூண்டக்கூடிய வகைகளில் பலவிதமான விளம்பரங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த விளம்பரங்களை பார்த்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட செலவுகளை எந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம் என்பதையும் கூறுகிறார்கள். நான்காவதாக, ஃபர்னிச்சர்ஸ். உங்கள் தேவைக்கு தகுந்தாற் போல, உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்தாற் போல ஃபர்னிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை திட்டமிடுங்கள். இந்த 4 விஷயங்களையும் உங்களது தேவைக்கு மட்டும் நீங்கள் சிந்திக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்று அன்றைய சாஸ்திரம் கூறிய கருத்துக்களும் நமது பெரியோர்கள் கூறிய கருத்துக்களும் இன்றைய பொருளாதார நிபுணர்கள் கூறக்கூடிய கருத்துக்களும் நமக்கு சரியான பாதையை காட்டுகின்றது என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது. அந்த விதத்தில் உங்களது வரவையும் உங்களது செலவையும் திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, குரு பகவான் அருள் பெறுவது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மனித நேயம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாசம் ஒரு சரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமா அமைய போறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு கடந்த காலத்துல கிரகங்கள் அமைப்புகள் எல்லாமே பிரதிகூலமாக இருந்தது. ஆனால் இந்த ஆவணி மாசத்துல உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போறார். உங்களுக்கு சயனஸ்தானத்துல குரு, பாக்யஸ்தானத்துல சனி பகவான், தசமஸ்தானத்துல ராகு, சதுர்ஸ்தானத்துல கேது அப்படின்னு எல்லா கிரகங்களும் ஆன்டி பொசிஷன்ல தான் இருந்தது. ஆனால் இப்ப முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ஒரு முயற்சி ஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. போன மாசத்துல நம்ம என்ன செய்ய போறோம், எதை செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை, குடும்ப சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னு அப்படியே மனம் சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா இந்த ஆவணி மாசம் துவங்கும் பொழுது உங்களுக்கு திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க போறது. இந்த புத்துணர்ச்சி உங்களுக்கு எந்த கிரகம் அனுகிரகம் பண்றாருன்னா சூரிய பகவான் அனுகிரகம் பண்றார். அப்ப அந்த சூரிய பகவானுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சோன்னே ஒரு ட்ரமாண்டஸான ஒரு உயரிய எண்ணங்கள் உங்க சப்கான்சியஸ் மைண்டில், உங்க ஆழ் மனதில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் ஆகுது. இன்னைக்கு பலவிதமான விஷயங்களை பலவிதமான பெரியோர்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள். உங்களது மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்களது உடல் தான் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தேவை அப்படிங்கிறத பலவிதமான தத்துவ ஞானிகள் பலவிதமான தத்துவங்களை கொடுக்கிறார். இப்போ ஒரு யோகா டீச்சர் இருக்கார் அப்படின்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் செஞ்சு ஒரு சரியான ஆரோக்கியமான உடம்பை அந்த யோகா டீச்சர் உருவாக்குறாங்க. அதே போல ஒரு மகானோ, ஒரு சித்தரோ, ஒரு மனோ தத்துவ ஞானியோ
அவர் என்ன பண்றாரு, மனசு ரீதியான ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உங்களுக்கு கொடுத்து உங்க மனசை ஒரு தெம்பாக்குறார் அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப மனசும் உடம்பும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெறும் பொழுதுதான் நமக்கு அனுகூலங்கள் ஏற்படுறது. அப்ப இந்த உடம்பும் மனசும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை கொடுப்பதற்கு கிரகங்களுடைய கோச்சார அனுகிரகம் தேவைப்படுறது. இப்ப ஒரு யோகா டீச்சர் சொல்லி கொடுக்கிற அத்தனை பேருமே அந்த யோகாவை முழுமையாக பயன்படுத்தி ஆரோக்கியத்தை பெறுகிறார்களா அப்படின்னு ஒரு வினா எழலாம். அதே போல ஒரு மனோதத்துவ நிபுணர் பலவிதமான மனிதர்களுக்கு பலவிதமான தத்துவங்களை உபதேசம் பண்றார். மனசு ரீதியான பலவிதமான ஆராய்ச்சிகளுடைய விளக்கங்களை எல்லாம் கொடுக்கிறார். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாராலும் முழுமை பெற்று வெற்றி அடைகிறார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு வினா எழறது. அப்ப ஆரோக்கிய ரீதியாக உடல் கூறி ரீதியாக கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அவர்களால முழுமைப்படுத்த முடியல, மனசு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் முழுமைப்படுத்த முடியல. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது கோச்சார கிரகங்களும் அவர்களது ஜனனகால ஜாதகமும் காரணம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடிகிறது. அந்த விதத்தில் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த மாசத்துல இருந்த கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் நீங்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல ஆர்வம் தோன்ற போறது. உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரார். 7-10க்கு உடைய குரு பகவான் 12வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மனச்சோர்வு ரொம்ப ஏற்பட்டிருக்கும். அதுலயும் வயசுல பெரியவாளுக்கெல்லாம் உடம்பு ரீதியான ஆரோக்கியம் ரீதியான பலவிதமான இடர்பாடுகள், என்ன செய்யறதுன்னே தெரியல, தலையை சுத்துறது, வயத்தை பரட்டுது, காலை வலிக்குது, முதுக வலிக்குது. இதுக்கு என்ன செய்யறது? கால் வலிக்குதுன்னா கால் வலிக்கு மருந்து கொடுக்கலாம், வயத்தை பரட்டுறது அப்படின்னா வயத்தை பரட்டலுக்கு மருந்து சாப்பிடலாம், தலையை சுத்துறது. இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சிந்திக்கலாம். அந்த காலத்துல மருத்துவ ரீதியாக இருந்த கிராமங்களில் இருந்த மருத்துவர்கள் கையை பிடிச்சு நாடி பார்ப்பாங்க. நாடி பார்க்கும் பொழுது அதுல பித்தம், வாயு, ஸ்லேத்மம் என்று சொல்லக்கூடிய நாடிகளை அவர்கள் உணர்வார்கள். இந்த பித்தம், வாயு, ஸ்லேத்மம் இந்த பல்ஸுடைய ரேட்டை வச்சே இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், பித்த நாடி பேசுகிறதா, வாயு நாடி பேசுகிறதா, ஸ்லேத்ம நாடி பேசுகிறதா, பித்த நாடியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது என்னென்ன உபாதைகள் இருக்கும், வாயு நாடி பேசும் பொழுது என்னென்ன உபாதைகள் இருக்கும், ஸ்லேத்ம நாடிகள் பேசும் பொழுது என்னென்ன உபாதைகள் இருக்கும் என்பதை கணித்து அழகான தீர்மானங்களை கொடுப்பார்கள். அதை போல இந்த காலகட்டங்களில் நல்ல மருத்துவர்களை பார்ப்பீர்கள். நல்ல ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவன் மனைவி ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். மேலதிகாரிகளோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குரு பகவானை ஆசிரியிப்பது, குருமார்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் பாட்டுக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாசத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போறது, ஒரு நல்ல ஏற்றம் ஏற்பட போறது. உங்களது ராசிக்கு சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், கல்வியில் முன்னேற்றம், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசிக்கு 6-9 அதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டத்தை கடக ராசியை சார்ந்தவர்கள் கடந்து வருகிறார்கள். என் குழந்தைக்கு 28 வயசாயிடுது, வரனே வரமாட்டேங்கிறதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நிறைய ஜாதகம் வருது,
ஆனால் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பொருத்தம் பார்க்க போனா அவர்கள் பொருத்தம் இல்லை என்கிறார்கள். இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க பையனுக்கு பொண்ணை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற ஜாதகத்தை மாப்பிள்ளை வீட்டு ஜோதிடர்கள் இது வேண்டாங்கிறாங்க. அதே போல பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பெண் வீட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இது வேண்டாங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஜோதிடர்களை மட்டுமே குறை சொல்லாதீங்க. ஜோதிடத்துல நீங்க நல்ல ஜோதிடர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களது கடக ராசிக்கு 7-8 அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரகதியில சஞ்சரிக்கிறார். அவர் தான் இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்றார். இந்த கன்ஃபியூஷன்ஸை ஹவு டு ஓவர் கம், இந்த சூழ்நிலைகள் பல குடும்பங்கள்ல காணப்படுறது. அதுவும் குறிப்பா கடகராசி சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்கள் இவ்வளவு நாள் ஜாதகமே வராம இருந்தது, இப்ப பொண்ணு தரேன்னு சொல்றாங்க, ஆனால் அதை நாங்க தீர்மானிக்க முடியாமல் தவிக்கிறோமே. அதே போல பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க, ஆனால் நாங்கள் தீர்மானிக்க முடியாமல் சிரமப்படுகிறோமே. இதற்கு என்ன காரணம்? சப்தம அஷ்டமஸ்தானாதிபதி 7-8 சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சரிக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமணங்கள் குழப்பங்கள் நீங்குவதற்கு ஒரு அருமையான வழியை சொல்லி கொடுக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் சனிக்கிழமையில விரதம் இருங்கோ, சைவ உணவு சாப்பிடுங்கோ. சனிக்கிழமை மாலை நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்ன தானம் பண்ணுங்கோ, உணவு பொட்டலங்களை வாங்கி கொடுங்கோ. அதே போல அங்கஹீனம் உடையவர்களுக்கு உங்களது வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற் போல உதவிகள் செய்யுங்க. அங்கஹீனத்தோடு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உதவுங்க. இதெல்லாம் கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒரு 5 சனிக்கிழமையில செஞ்சு பாருங்கோ. உங்க கவலைகள் நீங்கிடும், உங்க கஷ்டங்கள் நீங்கிடும், உங்க மனசுல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கிடும். நீங்களே அப்புறமா நல்ல தகவல் வந்திருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லுவேன், பத்திரிகையோட எங்க வீட்டுக்கு வருவேன், உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. அதே போல தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கோ. கணவன் மனைவி விட்டு கொடுக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் பெற முடியும். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கடக ராசி சார்ந்த பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சுப செய்தியை கொடுக்கக்கூடிய மாதமா அமைகிறது. உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 6-9 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கோகுலாஷ்டமியில் விரதம் இருந்து நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய நவநீத பிரசாதத்தை பெறும்பொழுது பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகன் வக்ர கதியை நோக்கி சஞ்சரிக்கின்றார். அடுத்த ஒரு விஷயம், உங்கள் ராசிநாதன் உங்களது ராசியில சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சில சமயங்கள்ல ஜென்ம ராசியை சூரிய பகவான் கடந்து வரும் பொழுது அனுகூலத்தை கொடுப்பாரா என்ற கோச்சார ஆய்வுகள் ஜோதிட ஆர்வலர்கள் மனதில் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களது ராசிநாதன் உங்களது ராசியில சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன மாசம் வரைக்கும் ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு கவலை, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கவலை இருந்தது. சில சமயங்கள்ல இந்த சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கு. ஆனால் அவ்வப்பொழுது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறது.
how to overcome the distraction. இந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஒரே பாதையில் குறிக்கோளோட செயல்படும் பொழுது நிச்சயமாக அபரிமிதமான வெற்றியை பெறலாம். சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு அவனால் டிசிஷன் எடுக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே அந்த பையன் நல்ல டேலண்டாக இருப்பான், நல்ல படிக்கக்கூடிய குழந்தையாக இருப்பான். அந்த குழந்தைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நல்ல ஜோதிடர்கள்ட்ட அழைச்சிட்டு போய் ஜோதிட ரீதியான கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்குறோம், குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். அந்த ஜோதிட ரீதியான கவுன்சிலிங்கில் அவனுக்கு அந்த சமயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். இந்த கலக்கம், பயம் இவைகளை போக்குவதற்கு ஜோதிட ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, குறிப்பாக இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகத்தில் போய் செவ்வாய் இருக்கிறவாளுக்கு அதிகமாக காணப்படுறது. கடக ராசியில உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. கடக ராசியில யாராருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் இருக்காரோ அவளால் டிசிஷன் மேக்கிங் பவர் குறைவாக இருக்கும், உங்களது செயல்பாடுகள் குறைவாக இருக்கும். ஆனால் மற்ற கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்குன்னு பார்த்து அவர்களுக்கு ஆலோசனைகள் கூறலாம். அதே போல சந்திர பகவான் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கக்கூடியவாளுக்கு, விருச்சிக ராசியில சந்திர பகவான் சஞ்சரிக்கிறவாளுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர், தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குறைவாக காணப்படுறது. அதே போல மகர ராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள், இவாளுக்கெல்லாம் டிசிஷன் மேக்கிங் பவர் குறைவாக இருக்கும். ஜனனகால ஜாதகத்தை பார்த்து மற்ற கிரகங்கள் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் தீர்மானங்களை தீர்மானிக்கலாம். ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். குறிப்பாக சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆவணி மாசத்துல டிசிஷன் மேக்கிங், உங்களது தீர்மானங்களை தீர்மானிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஜாதகத்தை ஒரு பெரட்டுங்க, நல்ல ஜோதிடர்கள்ட்ட போங்க. ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இப்போ ஜாதகம் பார்க்காதீர்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 4 ஜோதிடர்கிட்ட போவீங்க, 4 கருத்துக்களை சொல்லுவாங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த மாசத்துல, ஆவணி மாசத்துல உங்களது ராசியின் நாதன் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சட்டம சப்தம ஸ்தானாதிபதி வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கு ஏதாவது தீர்மானங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலோ, எதிர்கால ரீதியான தீர்மானங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்மானம் ஆகணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்கள், சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கலாம். மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்க மனசுக்கு, அதுவும் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு, மழை காலங்கள் ஆரம்பமாறுது. உங்களுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது, அதை போல எந்த உணவு ஒத்துக்கும் எந்த உணவு ஒத்துக்காது, இவைகளில் கூடுதல் கவனத்தை சிந்தியுங்கள். உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பொறுமையாக நிதானமாக பேசுங்கள். சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் சூரிய பகவான் வழிபாடு செய்வது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கோடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆவணி மாசத்துல 2 கான்செப்டை நீங்க சிந்திக்கணும். முதல்ல ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பேசிடுவோம். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு ட்ரமெண்டஸ் growth ஏற்பட போகிறது. அதே போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பக்த கோடிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதே போல முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாசத்துல ஏதோ ஒரு முதலீடு செய்வோமா, ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு மனை வாங்கலாமா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாமா, அந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸாக கொடுக்க போகிறது. இதுக்கு என்ன காரணம்னா, சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த் அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே பதிவு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன தொகையை சேர்த்து அந்த தொகை பெருசாக போய்
நாளைக்கு குருஜி சொன்ன சமயத்துல தான் நான் முதலீடு பண்ணினேன், எனக்கு நல்ல அனுகூலம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கணும் இல்லையா? ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லித்தரேன். அரசு அங்கீகாரம் உடைய முதலீடுகள் பண்ணுங்கோ. தேவையில்லாத, ஏன்னா உங்க ராசியில கேது பகவான் இருக்கார், 7ல போய் ராகு இருக்கார். ராகுனுடைய பார்வை உங்க ராசி மேல விழருது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கக்கூடிய சிந்தனையை மனசுல வச்சுக்கோங்க. முதலீடு செய்யுங்கன்னு உங்களை சொல்றேன். ஆனா நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எந்த விதத்துல உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு சரியான அரசு அங்கீகாரம் உடைய நம்பிக்கையான மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்ற நிதி நிறுவனங்களில் போடுங்கோ அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்கோ. உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். நீங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதே சமயத்துல உங்களது ராசிக்கு விரயஸ்தானாதிபதி சஞ்சரிக்கின்றார். செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. இப்ப ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு 10 தேதிக்கு மேல வரப்போறது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்றீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கோல்டு வாங்கிட்டீங்கன்னா, அந்த மாசத்துல இந்த மாசத்துல கையில இருந்த காசு இதுல முதலீடு பண்ணிட்டோம் இதுல அப்படின்னுங்கிற சிந்தனையும் ஏற்பட்டுரும். தேவையில்லாத செலவும் செய்ய மாட்டீங்க. அப்ப மனசுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். ஆவணி மாதத்துல குருஜி சொன்ன மாதிரி நம்ம செலவுகளை குறைத்து சேமிப்பை பெருக்கினோம் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையை இந்த மாதம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை ஆத்மார்த்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில ஒரு ட்ரமாண்டஸ் growth. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகன் உங்களுக்கு அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான, படிப்பு ரீதியான வெற்றிகளை வாரி வழங்குவார். குறிப்பா சில மாணவர்கள்லாம் இந்த நீட்ல ஒரு பார்டர் மார்க் வாங்கியிருப்பாங்க. அப்ப நான் மெடிக்கல் ஃபீல்டில் போகலாமா, மெடிக்கல் ஃபீல்டில் எனக்கு கிடைக்குமா, இதுல வாய்ப்புகள் எப்படிலாம் வருது. சில சமயத்துல இந்த ஹை ஜம்ப் பண்ணும்போது நீங்க பாருங்களேன், அந்த ஹை ஜம்ப்ல உயரமா ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த ஹை ஜம்ப்ல தாண்டக்கூடியவர்கள் அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு அடி அதிகமா போய் ஜம்ப் பண்ணி விழறவனையும் பார்த்துருப்பீங்க. அப்படியே டிப்ல அந்த குச்சியோடைய அதுக்கும் ஒரு எம்எம் தான் இருக்கும், அப்படி அழகா போய் விழுந்திருப்பான். அந்த பையன் ஜெயிச்சவன் சொல்லுவான், ஒரு சின்ன மயிரிழையில நான் ஜெயிச்சேன் அப்படிமா இல்லையா. அந்த மாதிரி இந்த கன்னியா ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அந்த வெற்றி ரொம்ப சின்ன ரேஷியோல உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்க போறது. அதற்கெல்லாம் அந்த கோச்சார கிரக அமைப்புகள் காரணமா இருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகன் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறார். கன்னியா ராசி சார்ந்த, கன்னியா லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த ஆவணி மாதத்தை சரியான விகிதத்தில் போக்கஸ் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு அதே போல ஃபாலோ. இன்னைக்கு இளைஞர்கள் மனம் சோர்ந்து போயிடுறாங்க. இப்போ நீங்க ஒரு எக்ஸாமினேஷன்ல ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க. அந்த மார்க்லேருந்து ஒரு முயற்சி பண்ணி நீங்க பார்க்கணும். முயற்சி பண்ணும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமான ஒரு தகவல், கன்னியா ராசி திருமணமாகி பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அருமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறது. பாக்யஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் நாடி ஓடி வரும். சஷ்டியில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, கோகுலாஷ்டமி அன்று நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய நவநீத பிரசாதத்தை பெறும் பொழுது பிள்ளை செல்வம் வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கடந்த பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் நவநீத அருள் பிரசாதம் வழங்கி வருகின்றோம். ஆகையினால் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம். சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. பகவானுடைய சிருஷ்டியில பக்த கோடிகளுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான
தேவைகள், பலவிதமான பிரார்த்தனைகள் இவைகளுக்கு பகவான் பிரத்யட்சமாக அனுக்கிரகம் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனாலும் எந்தெந்த விதமான பிரார்த்தனைகளுக்கு எந்தெந்த தினத்தில் நாம் பிரார்த்திக்கும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணையை நாம் பிரத்யட்சமாக பெற முடியும் என்பதற்கு பெரியோர்கள் பலவிதமான திவ்ய தினங்களை வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல குழந்தைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள், பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் இறைவனது தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறது பிரத்யட்சமா தேவைப்படுறது. ஆன்மீக ரீதியாக அமையக்கூடிய தினங்களுக்கும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கும் கோச்சார கிரக அமைப்புகளுக்கும் அபரிமிதமான தொடர்புகள் காணப்படுறது. ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல அப்படின்னா நம்ம பேச்சு குழந்தைக்கு வரல அப்படின்னு விட முடியுமா? உடனே பலவிதமான மருத்துவர்களை போய் பார்க்குறோம், பலவிதமான ஜோதிடர்களை போய் பார்க்குறோம், பலவிதமான ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுறோம். இதில் புராணங்கள்லையும் வரலாறுகள்லையும் ஆய்வு செய்யும் பொழுது பலவிதமான சான்றுகள் காணப்படுறது. அந்த சான்றுகளை அடிப்படையாக கொண்டு தீர்வுகளை நாம் சிந்திக்கின்றோம். குமரகுருபர சுவாமிகள் 5 வயது வரைக்கும் பேச்சு வராமல் தவித்துக் கொண்டிருந்தார். பெற்றோர்கள் செல்லாத ஆலயங்கள் கிடையாது. அவ்வாறு ஒவ்வொரு ஆலயமாக சென்று வரும்பொழுது திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது முருகப்பெருமானே கருவறையிலிருந்து வந்து அந்த குழந்தைக்கு பஞ்சாமிர்தத்தை ஊட்டி உடனடியாக அந்த குழந்தை கந்தர்களி வெண்பா என்ற பாடலை பாடுறது. அப்ப கந்தர்களி வெண்பா பாடும் பொழுது பள்ளிக்கு செல்லாத குழந்தை, தமிழிலக்கணங்களை பயிலாத குழந்தை முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கந்தர்களி வெண்பா என்ற பாடலை சரளமாக பாடுகின்றது என்றால் அப்ப முருகப்பெருமானது தனிப்பெரும் கருணையும் குமரகுரு சுவாமிகளுக்கு ஜோதிட ரீதியாக வாக்குஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய அருளையும் நாம் சிந்திக்க முடியும். ஜோதிட சாஸ்திரத்தில் 2வது ஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானம் என்று பெயர். அப்ப பேச்சு வன்மை சிறப்பதற்கும் கவிகள் பாடுவதற்கும் இறைவனது தனிப்பெரும் கருணை அபரிமிதமான ஆற்றலை வழங்கி இருக்கின்றது. அப்ப இறைவனது பிரார்த்தனை என்பது நமது தேவைகளை, நமது பிரார்த்தனைகளை நிச்சயமாக வெற்றியடைய செய்கின்றது என்பதை நாம் சிந்திக்க முடியும். ஒரு குழந்தை பிறக்கின்றது, பேச்சு சரியில்லை என்பதனால் பெற்றோர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள், பிரார்த்திக்கின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள். அதே போல ஒரு மாணவனுக்கு கல்வியில் ஆர்வம் சரியில்லை என்பதனாலோ ஜனனகால ஜாதகத்தில் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கவில்லை என்பதனாலோ அந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் இருப்பதில்லை. அந்த குழந்தையை படிக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், படிப்பு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பிரார்த்தித்து செயல்படுத்தி படிக்க வைக்கிறார்கள். இவ்வாறு பக்த கொடிகளுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் தேர்ந்தெடுத்து பின்பற்றி வெற்றியை பெறுகின்றோம். அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை, முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. சில சமயங்கள்ல சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பிள்ளை பேரை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு அரசாங்கமே பலவிதமான முயற்சிகளை எடுத்த காலம் ஒரு காலம். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. மருத்துவ ரீதியாக
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலவிதமான மருத்துவ முயற்சிகளை மேற்கொண்டு பிள்ளைப்பேருக்காக தம்பதிகள் தபஸ் இருப்பதை பார்த்திருக்கின்றோம். பலவிதமான மருத்துவ விஞ்ஞான ரீதியாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகின்றோம். ஜோதிட ரீதியாக குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று குரு பகவானுக்கு பெயர். 9 கிரகங்கள்ல புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவானுடைய சாநித்தியம் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு பிள்ளைப்பேறு சித்திக்கின்றது என்பதை ஜோதிட சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. அந்த வகையில குரு பகவான் சொட்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலோ அல்லது மீன ராசியிலோ சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பை சொட்சேத்திர பலம் என்றும் ஆட்சி பலம் என்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் வர்ணிக்கின்றன. அதே போல கடக ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை குரு பகவான் உச்சபலம் பெறுகின்றார் என்பதையும் ஜோதிட சாஸ்திரங்கள் வர்ணிக்கின்றன. லக்னம் முதல் 5வது ஸ்தானத்திற்கு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று பெயர்கள் காணப்படுகின்றது. அப்ப பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தான பாதகம் பெற்றாலோ அசுப கிரகங்களுடைய பார்வை பெற்றாலோ அந்த தம்பதிகளுக்கு பிள்ளைப்பேரில் தாமதம் ஏற்படுவதை ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவ்வாறாக மருத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் பலவிதமான ஆய்வுகளை செய்து பிள்ளைப்பேரை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பலவிதமான பக்த கொடிகள் பிரார்த்தித்து முயற்சித்து வருகிறார்கள். அவ்வாறாக பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அபூர்வமான பலவிதமான விரத தினங்கள் காணப்படுகின்றது. கந்த சஷ்டி விரதம் இருப்பது, சுக்லபக்ஷ சஷ்டி விரதம் இருப்பது, கோகுலாஷ்டமி விரதம் இருப்பது போன்ற விரதங்கள் அபரிமிதமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுகின்றது. அந்த விதத்தில் பிரதி வருடம் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷம் வரக்கூடிய அஷ்டமியை கோகுலாஷ்டமி என்று அழைக்கின்றோம். இந்த கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய தினத்தில் கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம். கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தில் அவதரித்த தினத்தை பக்த கொடிகள் அனைவருமே எப்படி கொண்டாடினால் எப்படி வெற்றியை பெற முடியும் என்று சூக்ஷ்மங்களை பெரியோர்கள், மகான்கள், சித்தர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் பிரதி வருடம் பாரம்பரியமாக நமது குருநாதருடைய அனுகிரகத்தோடு ஒவ்வொரு கோகுலாஷ்டமியிலும் பக்தர்களுக்கு நவநீதம் என்று சொல்லக்கூடிய திரவியத்தை வழங்கி வருகின்றோம். அதோடு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திரு உருவத்தையும் வழங்கி வருகின்றோம். சூக்ஷ்மமான சில திரவியங்களையும் வழங்கி வருகின்றோம். அந்த விதத்தில் ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய கோகுலாஷ்டமியில அருமையான மூல மந்திர ஹோமங்கள், கோகுலாஷ்டமி அன்று கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த இடத்தில் இருந்தேயே கிருஷ்ண பரமாத்மாவுடைய திரு உருவை அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த திரு உருவை நாம் அபரிமிதமான பிரார்த்தனைகளோடு பூஜிக்கக்கூடிய அமைப்பை மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதியில ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்மோடு பயணிக்கக்கூடிய பக்த கொடிகள் பிரத்யட்சமாக உணர்வார்கள். அனைத்து பக்த கொடிகளுக்குமே இந்த நவநீத அருள் பிரசாதத்தை இலவசமாக வழங்கி வருகின்றோம். நமது சன்னதிக்கு வந்து நவநீதத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தனிப்பெரும் கருணை, மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய தனிப்பெரும் கருணை, குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை இவைகளினால் அவர்களது இல்லத்தில் மழலை ஒளி கேட்பதை நாம் பிரத்யட்சமாக சிந்தித்து வருகின்றோம். அந்த விதத்தில் பிரதி வருஷம் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதியில தான கோபால கிருஷ்ண ஹோமம் நடைபெறுறது. அந்த ஹோமம் நிறைவில் சேஷ நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணையை பக்த கொடிகளுக்கு வழங்கி வருகின்றோம்.
அந்த நவநீதத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரது இல்லத்திலும் மழலை ஒளி கேட்பதையும் பிரத்யட்சமாக உணர்கின்றோம். ஆகையினால் கோகுலாஷ்டமி தினத்திலே பிள்ளைப்பேறு வேண்டி தவசிருக்கக்கூடிய தம்பதிகள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு அனுக்கிரகபத கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளை பெற்று உங்களது இல்லங்களில் குழந்தை ஒளி கேட்பதற்கு இந்த பிரார்த்தனை தினத்தை அனைத்து பக்த கோடிகளும் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். பிரதான சங்கல்பத்திற்கு என்று ஒரு தொகையை நிர்ணயித்திருக்கின்றோம். அந்த தொகையையும் நீங்கள் அனுப்பி வைத்து சந்தான கோபாலனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று உங்களது இல்லங்களில் மழலை ஒளி கேட்பதற்கு அனைத்து பக்த கோடிகளும் பிரார்த்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் கோகுலாஷ்டமி தினம். அந்த தினத்தில் குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். கோகுலாஷ்டமி தினமானது 26/8/2024 திங்கட்கிழமை வருகின்றது. மாலை நேரத்திலே சுமார் 4 மணிக்கு மேல் ஹோம பூஜைகள் ஆரம்பித்து இரவு சுமார் 8 மணி அளவிலே அருள் பிரசாதம் வழங்கக்கூடும். அன்றைய தினத்திலே விசேஷமான ஹோமங்கள், வேதிகா பூஜைகள், ஷண்ணவதி திரவிய ஹோமங்கள் இவைகளோடு சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள் நிறைவு பெற்று நவநீத பிரசாதமும் அருள் பிரசாதமும் வழங்கப்படும். பக்த கோடிகள் அனைவரும் பூஜைகளில் கலந்து கொண்டு பங்கு பெற்று இறை அருளை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமா அமைய போறது. கடந்த காலத்துல அஷ்டம குரு பகவானுடைய தாக்கம், பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனுடைய தாக்கம், விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம், இவைகளையெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமா அமைய போறது. என்ன சுவாமி, இவ்வளவு நாளா இவ்வளவு சிரமங்களை தாண்டி வந்தோமே, இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்தோமே, இந்த மாசத்துல எங்களுக்கு ஒரு வெற்றி நாடி வரப்போறது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? ஜோதிட ரீதியாக எந்த கிரகங்கள் எங்களுக்கு அனுகிரகத்தை செய்ய போகின்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எங்களுக்கு தெரியாது. பொதுவாக ஜோதிடத்தில் லாபஸ்தானம் என்று 11வது ஸ்தானத்தை அழைக்கக்கூடிய கருத்துக்கள் உண்டு. 11வது ஸ்தானத்தை லாபஸ்தானம் என்று சொல்லுவோம். உங்களது ராசிக்கு 11வது ஸ்தானத்திலே 11வது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சொச்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறுவது என்பது துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அருமையான ஒரு அமைப்பை காட்டுகின்றது. துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். நெடுநாளைய உங்களது எதிர்பார்ப்புகள், நெடுநாளைய உங்களது கனவுகள், நெடுநாளைய உங்களது குறிக்கோள்கள் இவைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள், இளைஞர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு ரீதியான சுய தொழில் ரீதியான வெற்றிகள், அதை போல குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. அதே போல தொழில் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு வகைகள், பக்குவமான உணவு முறைகளை நீங்கள் உண்பதற்கு திட்டமிட வேண்டும். துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது
பொருளாதார ரீதியான வெற்றிகள் நாடி ஓடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் பலவிதமான தைரியமான தன்னம்பிக்கை தோன்றக்கூடிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு பகவான் அருளப் போகின்றார். வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த இடர்பாடுகள் விலகுவதை சிந்திக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆன்மீக ரீதியான பயணங்கள், ஆன்மீக ரீதியான செலவுகள், இவைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். துலா ராசி சார்ந்த வயதில் பெரியோர்கள் பாதம் ரீதியான நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆவணி மாதத்தில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? வயதில் பெரியோர்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பஞ்சமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் மேற்கோள்களையும் என்னை சந்திக்கும் பொழுது கூறுகிறார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு பொதுவான பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதோ, ஒரு பொதுவான வெளியூர் பயணங்களை நாம் சிந்திக்கும் பொழுதோ என்னை சந்திக்கும் பொழுது, குருஜி வணக்கம், நான் விருச்சிக ராசி, விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் எங்களுக்கு மிகவும் மகிழ்வையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றது என்றும் உண்மையிலேயே நான் செல்லக்கூடிய இடங்கள் நன்றாக இருக்கின்றது என்றும் கூறுகிறார்கள். உண்மைதான். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கள்ளம் கபடு இல்லாதவர்கள், எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், ஒன்று வைத்து புறமொன்று பேசாதவர்கள். ஆகையினால் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் சுபிட்சத்தை பெறுகின்றது. ஆகையினால் தான் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற வாசகத்தை நான் கூறி வருகின்றேன். இந்த மாதம் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. குறிப்பாக தொழில் ரீதியான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தன பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும், லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும், தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சொற்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்புகளை காட்டுகின்றது. தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான வெற்றியை கொடுக்க போறது. குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது திறமைக்கும் உங்களது சாதனைகளுக்கும் பரிசுகள் பாராட்டுக்கள் கிடைக்க போறது. மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போறது. பலவிதமான உயரிய சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உங்களது இல்லங்களில் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு 3, 4 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் பிரவேசிக்கக்கூடிய காலங்களில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனச்சோர்வுகள் நீங்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் தோன்ற போறது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட
உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு, குறிப்பாக பிள்ளை செல்வம் வேண்டி தவசிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி மாதமா அமைய போறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வையை உங்களது ராசி பெறும் பொழுது லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது பிள்ளை செல்வம் வேண்டி நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். சஷ்டியில் விரதம் இருப்பது, கோகுலாஷ்டமி தினத்தில் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய நவநீத பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளை செல்வம் ரீதியான உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை பெறுவதை இந்த மாதத்தில் நீங்கள் சிந்தித்து வெற்றி பெறலாம். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி மாதமாக அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதத்துல உங்களது ராசிக்கு தன முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தொடர் முயற்சியில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் வெற்றிகள் நாடி ஓடி வரப்போறது. சப்தம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதையும் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதையும் சிந்திக்க முடியும். தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளில் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறது. சப்தம தசமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கும் நீங்கள் எதிர்பார்த்த கல்வி திட்டத்தை ஆர்வமுடன் படிப்பதற்கும் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இந்த காலகட்டங்களில் தந்தை வழி செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகள் ரீதியான வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சில சமயங்கள்ல குழந்தைகளுக்கு எந்த சமயத்துல செல்லம் கொடுக்கணும், எந்த சமயத்துல கண்டிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவது ஒரு கலை. ஆனால் இந்த காலகட்டங்களில் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருந்துருக்கு. சில குடும்பங்கள்ல செல்லங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், சில குடும்பங்கள்ல கண்டிப்பை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இது இந்த கண்டிப்பும் செல்லமும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் பேரண்ட்ஸுக்கு. எந்த சமயத்துல குழந்தையை அன்பாக அரவணைக்க வேண்டும், எந்த சமயத்துல குழந்தையை கண்டிக்கணும். இப்போ குழந்தை ஒன்று படுத்துறது அப்படின்னா உடனே கையில செல்போனை தூக்கி கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த செல்போன் அடிக்ட் ஆயிடுது அந்த குழந்தை. அப்ப அந்த செல்போன் அடிக்ட் ஆகும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த செல்போன் பார்த்து பார்த்து ஒரு பிடிவாதம் ஏற்படுறது. அப்ப செல்போனை கொடுக்கறதுங்கிறது ஆசையா, அந்த குழந்தை செல்லமா, அந்த குழந்தையை நாமே தப்பான வழியில் அழைச்சு செல்லலாமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு. அதே சமயத்துல ஒரு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த வாழ்க்கை பேசிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது டிவி பார்க்கும் பொழுதோ அவசியமானது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவசியமில்லாத சூழ்நிலைகள்ல உங்கள் பொழுதுபோக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களை வையறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அது கண்டிப்பு கிடையாது. உடனே அந்த குழந்தை அப்படியே சோர்ந்து போயிடுறது. ஆகையினால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை எந்த சமயத்தில் செல்லம் கொடுக்கணும், எந்த சமயத்தில் கண்டிப்பை காட்டணும் என்பது கூட ஒரு கலை. இவைகளுக்கு சரியான விகிதத்தில் பெற்றோர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கடுமையான வேலை பலுக்கள் உங்களை அழுத்துகின்றது. வேலைகளை திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் குருமார்களை வணங்குவது, குருமார்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. இதில் 2 விஷயத்தை மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம். ஒன்று, எந்தெந்த விஷயங்கள்லாம் அனுகூலம் ஏற்பட போகிறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் ட்ரமாண்டஸான growth ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் கல்வியில் ஆர்வம் இல்லை என்று கூறிய மாணவர்கள் கூட கல்வியில் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான வெற்றி கொடுக்க போகிறது. அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு 3, 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வர்றார். அப்ப தொழில் ரீதியான வெற்றிகள், அபரிமிதமான பொருளாதார உயர்வுகள், இவைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களது ராசிநாதன் 2வது ஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சரிக்கிறார். இந்த சமயத்துல நீங்க என்னன்னா, அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படுறது, ரொம்ப சோர்ந்து போற மாதிரி இருக்கு, எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு தோன்றது. ஆனா அந்த சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. உங்களது வேலைகளை, உங்களது பணிகளை, உங்களது கடமைகளை நீங்கள் ஆர்வத்தோடு செயல்படுத்தும் பொழுது உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதத்துல இன்னொரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன், பர்டிகுலர்லி நியூ மேரிட் கப்பிள்ஸ், பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள், இப்ப திருமணம் ஆகி இருக்கக்கூடிய புது தம்பதிகள் இருக்கா இல்லையா, குழந்தைகளை இந்த காலகட்டங்களில் தள்ளி போடாதீங்க. நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்லாம் தள்ளி போட வேண்டாம். அதுவும் குறிப்பாக மகர ராசி சார்ந்தவர்கள், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும், திருமணம் ஆன புது தம்பதிகள் பிள்ளை பேரை அவசியம் தள்ளி போட வேண்டாம். புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சில சமயங்களில் சில நல்ல தகவல்களை நாம் இன்றைய புதிய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அதனால மகர ராசியை சார்ந்த தம்பதிகள், குறிப்பாக பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது. அதே சமயத்துல இந்த ஆவணி மாசத்துல கோகுலாஷ்டமி என்ற வைபவம் நடைபெறும். இந்த கோகுலாஷ்டமி வைபவத்தன்னைக்கு பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள் உபவாசம் இருந்து கிருஷ்ண பகவானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதே சமயத்துல ஒரு பகவத்கீதை புஸ்தகம் ஒன்று வாங்குங்க. அந்த பகவத்கீதை புஸ்தகத்தை நீங்க கோகுலாஷ்டமி சமயத்துல வச்சு பூஜை அறையில வணங்குங்கோ. நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதை பெரட்டலாம். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒரு பகவத்கீதை புஸ்தகம் இருக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தை இந்த ஆவணி மாதத்தில் அனைத்து பக்த கொடிகளும் தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள் கோகுலாஷ்டமி சமயத்தில் விரதம் இருப்பது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கோகுலாஷ்டமி வைபவத்தில் நவநீதம் என்று சொல்லக்கூடிய அருள் பிரசாதம் வழங்குகின்றோம். பக்த கொடிகள் அவைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்த பிள்ளை செல்வத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு ட்ரமாண்டஸான மாற்றம். இந்த மாற்றத்தை யார் கொடுக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு நல்ல ஐக்கியூ தோன்றும், அறிவாற்றல் தோன்றும். கடந்த சில வாரங்களாக எதை எப்படி சிந்தித்து எப்படி தீர்மானிப்பது என்று சிந்தித்து வந்த பலவிதமான விஷயங்களை
சரியான விகிதத்தில் தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் வாரம் உங்களுக்கு வழங்க போறது. கணவன் மனைவி இவர்களோடு சேர்ந்து உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. ஏதோ ஒரு தைரியம், அவ்வளோ பெரிய மனிதர்கிட்ட எப்படி இவ்வளவு தைரியமா நமக்கு பேச தைரியம் வந்தது அப்படின்னு உங்களை நீங்களே சிந்திப்பீர்கள். சில சமயங்கள்ல சில இடத்துல தைரியமா பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில சமயங்கள்ல சாதாரண இடத்துல கூட அமைதியாக வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த சூழ்நிலைகள் நமக்கு பின்பு வரக்கூடிய வெற்றிகள் தான் தீர்மானிக்கிறது. சில பெரிய இடத்துல தைரியமா பேசுறது நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். சில இடத்துல சாதாரண இடத்துல நம்ம மௌனமா வர்றது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆனால் நம்ம சாதாரண இடத்துல தைரியமா பேசிட்டு பெரிய இடத்துல பயந்துண்டு வர்றதும் சில இடையூறுகளை கொடுக்கும். அப்ப எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு எவ்வப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பதில் பேச வேண்டும், கோச்சார கிரகங்கள் நமக்கு அனுகிரகிக்கிறது. அந்த விதத்துல வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய, உங்களை நீங்களே கிள்ளி பார்த்து வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல இந்த மாதத்துல முதல் பகுதியில உங்களுக்கு கிடைக்க போறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தாயினுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள். சில சமயங்கள்ல தாய்கிட்ட பேசும் பொழுது அந்த தாயினுடைய அன்பை பெறும் பொழுது நாம் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். அதை போல தாயை பிரிந்தவர்கள் தாயை நினைத்து நம்ம அம்மா இப்படியெல்லாம் வளர்த்தாலே, நம்ம அம்மா இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாலே, இன்னைக்கு நம்ம இந்த லெவல்ல இருக்கோம்னா இதுக்கு காரணம் யாரு? அம்மா தானே அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க. மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அருமையான ஸ்தானம். இதுல ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூக்ஷ்மங்கள் மாத்ரு காரகன் பித்ரு காரகன், மாத்ருஸ்தானம் பித்ருஸ்தானம். அப்ப ஒன்னொன்னுலயும் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள் ரீதியாக தாயினுடைய ஆசீர்வாதங்களை, தாயினுடைய அன்பை, தாயினுடைய அறிவுரைகளை நீங்கள் மனதில் சிந்தித்து அதன் மூலமாக ஒரு அன்பையும் பண்பையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுங்கள். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். நல் வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்தவர்கள் அன்பாக பேசக்கூடியவர்கள், பண்பாக நடக்கக்கூடியவர்கள். இந்த மாதத்துல உங்களது ராசிக்கு சட்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்துல சட்டம ஸ்தானாதிபதி சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான அமைப்பை காட்டுகின்றது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதத்துல 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் அனுகிரகமா இருக்கு அப்படின்னு சிந்திச்சோம்னா உங்களது ராசிக்கு 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். ஆனால் இருக்கத்திலே ஒரு பிரைட்டஸ்ட் பிளானட், ஒளி பொருந்திய ஒரு கிரகம் 6வது ஸ்தானத்துல உங்களுக்கு வலுவா இருக்குன்னாலே உங்களது எதிர்காலம் ஒளிமயமாகத்தானே இருக்க போறது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இல்லையா? அதனால இந்த ஆவணி மாசத்துல பலவிதமான தீர்மானங்களை தீர்மானிப்பீர்கள். தந்தை வழி சொந்தங்கள் மூலமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்க போறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாசத்துல எதிர்பாராத நன்மைகள், அதிலும் குறிப்பாக அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வரப்போறது. தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது.
விரயஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறாரே அப்படின்னு ஒரு கவலை இருந்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். வம்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. வண்டி வாகனங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போறது. மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட திருப்பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதுக்குள்ள பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள் காணப்படுறது, பலவிதமான குழப்பங்கள் காணப்படுறது. மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆவதற்கு ராகு பகவானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கோகுலாஷ்டமியில் கிருஷ்ண பகவானை வழிபடுவது, கிருஷ்ணனுடைய உபதேசங்களை படிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. குழந்தைகளுடைய நடை, உடை, பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும், உங்களது தொடர் முயற்சியை முடுக்கி விடுவதும், சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுதே நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம். नमो अस्तु सर्पेभ्यो ये के च पृथिवीमनो ये अन्तरिक्षे ये दिवितेभ्यः सर्पेभ्यो नमः। ये दोरोचने दिवो ये वा सूर्यस्य रश्मिषु येषामप्सु सदः कृतन्तेभ्यः सर्पेभ्यो नमः। या इषवो यातु धानानाय ये वा